இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. என் மனம் மட்டுமல்ல, எல்லார் மனமும் ஆனந்தத்தில் மகிழ்ச்சியாக கூத்தாடிட்டு இருப்போம். அப்படி எதுக்காகனா, ஒரு நல்ல விஷயத்தை சமுதாய சேவைக்காக செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திற்காக அதை பார்த்து நான் போயிருக்கேன். அங்கே போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. இருந்தாலும் அங்கே மிகுந்த அருமையான சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதை பார்த்து என்னுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு யுகே முரளி அவர்கள் வந்திருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 40வது வருஷம், 40வது வயசு குழந்தை, 40 தான் ஆகுது. பிறக்கும்போதுலேருந்து பாடிட்டுருக்காரு. அதனால் 40 தான் ஆகுது. இது எங்கள் மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். 10 வயசுலேயே ஆரம்பிச்சதுனால இப்போ பார்த்திங்கன்னா 60 வருஷத்துக்கு மேலே மேடையில் பாடிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு சாதனைகள். எங்கள் மூலமாக, எங்கள் இசையின் மூலமாக என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அமர் சேவா சங்கமெல்லாம் நாங்கள் 2-3 ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள் என்ன தான் துட்டுக்கு சம்பாரித்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதில் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய ஏற்படும். முரளி சொன்னார், நீங்கள்லாம் அதை பார்க்கணுன்னு. அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்கள் கடமை தான். காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் அங்கேயே சாப்பாடு ரெடி பண்ணி அங்கேயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது நிச்சயமாக. அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு இந்த தலைவர் இருக்கார், அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி, பஸ்ஸு மட்டும் கிஸ் இல்லை, பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் காட்டினா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் காட்டுவாங்க. எதுக்காகனா இவங்க வந்து நல்ல காரியத்துக்கு பண்ணுறதுக்கு பல பேருக்கு மனசு வராது. இப்போ வந்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் பணம் வாங்குறது, நிறைய பணம் கொடுப்பாங்க சார். நிறைய பாட போகிறோம், எங்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தியாகம் பண்ணி தான் இதெல்லாம் அவங்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தியாக மனப்பான்மையில் தான் பல பேர், பல சிங்கர்ஸ் எல்லாருமே, மியூசிஷியன்ஸ் எல்லாமே ஒத்துழைச்சி வருவாங்க. எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கிறனால நல்ல காரியத்துக்கு பண்ணுறாங்க, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதே மாதிரி தான். இவர் சொன்ன உடனே நல்ல காரியத்துக்குன்னொன்னே உடனே நான் ஓடி வர மனசு இருந்தது. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய அக்கறை உண்டு. நிஜமாகவே ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற முரளி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் வந்து இசையமைப்பாளராக மாதிரி 10 படங்கள் இசையமைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். இன்னும் நிறைய படங்களை பண்ணுவதற்கு நாங்கள் எங்களுக்கு என்ன பண்ணோம், எங்கள் சொந்த கதையை கொஞ்சம் அப்படியே அடிச்சு விட்டுக்கணும். இந்த ப்ரெஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, பால் தான் பாடியிருப்போம், எஸ்பிபி இவங்கெல்லாம் பாடிட்டுருப்பாங்க. நாங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை அங்கே போட்டு காட்டுறதுக்காக என்ன பண்ணோம், முதல்ல ரிஹர்சல் பண்ணிவிட்டு அந்த மேடையில் நாங்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கோம், அதை கொஞ்சம் கேளுங்க புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பாடுவோம். அதில் பண்ண நிறைய பாட்டுகள் அது மாதிரி பாடி கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஏதோ நினைவுகள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் அங்கே கம்போஸ் பண்ணி ஜனங்கள் முன்னால் பாடி அது பாப்புலர் ஆனோடனே அதை கொண்டு வந்து சினிமா பண்ணோம். ஆக இவருக்கு ஒரு வழி இருக்கிறது. இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, நீங்கள் ஓனாக கம்போஸ் பண்ண சாங்ஸை கூட நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கம்போசிஷன்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ப்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும். ப்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப அருமையாக, ரொம்ப எங்களை எப்படி வேணாலும் ஆக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அப்படி ஆக்கிட்டுருக்கோம் நிறைய. இருந்தாலும் ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்லணுமா? வேறு ஏதாவது? நிறைய கேட்க இதுதானே சரின்னு ஒத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் எல்லோரும் வர்றாங்க. எல்லாருமே நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி தான் வர்றாங்க. எல்லாருக்குமே அது சமூக மனப்பான்மை இருக்குது. தேசத்துக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்கு. இது இப்படி பண்ணாலும் நீங்கள் அடுத்த வருஷம் இதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்க எங்கே கச்சேரி நம்மளாம் பண்ணுறதில்ல. அண்ணன் பண்ணுறது அது நிறைய என்னென்ன ரகசியமாக அவர் வெளியிட மாட்டாங்க. அவங்க பல விஷயங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு செய்தி உங்களுக்கு. அதை வந்து விளம்பரப்படுத்தி கொடுக்குறது அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆக பசங்க சரியா பாக்குறது இல்ல, தாய் தகப்பன்னு அப்படியே விட்டுறாங்க. நீங்களே பார்த்து யூடியூப்ல ரோட்ல விட்டு துணி எல்லாம் கொடுத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? உங்க பசங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? சூப்பராக பார்த்துக்கிறேன். பார்க்குறீங்களே நான் எப்படி இருக்கேன் பாருங்க, அப்படியே அப்படி பார்த்துக்குறாங்க எங்கள் பசங்க. எல்லாருக்கும் அந்த நினைவு வராது. அது வந்து எனக்கு மனசில் பெரிய குறை. காரணம் என்னென்னா, அம்மா அப்பா ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஃபாரினுக்கு போனால் ஒரு பாஸ்போர்ட் எடுத்து அம்மா கூப்பிட்டு போகலாம், அப்பா கூப்பிட்டு போகலாம். அங்கே இருக்கம்மா நீங்கள் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம் அன்னையும் எல்லாம் பாடினாங்க. இந்த காலத்தில் அம்மா அப்பா பாடுறது ஏதாவது பாட்டு இருக்கா?
யோசிப்பேன். அந்த பாச பந்தங்கள்லாம் விலகிக்கிட்டு வருது, உறவு முறைகள்லாம் விலகிக்கிட்டு வருது. படங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய சொன்னாங்க, அம்மாவும் நீயே, ஆனால் ஆசிரமத்தில் பாடின பாட்டு தான் அது. அது மாதிரி பல பேர் வழிகாட்டிகளாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு வரணும். அப்படி பண்ணுறவங்க அவங்க வயசாகும்போது அவங்க பிள்ளைங்க சேர்த்து விடுறது கரெக்டாக இருப்பாங்க. நீ உங்கள் அப்புறம் சேர்த்து விட்டில்ல, நீ அங்கே இரு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா பண்ணும்போது அது அவங்க வாங்கிடுவாங்கம்மா. ஒன்று ஆமாம்மா. காப்பிரைட்ஸில் சில இதெல்லாம் சொல்லக்கூடாது, தனியாக தான் சொல்லணும். ஏன்னா இல்லை அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், காப்பிரைட்ஸில் ஒரிஜினலில் வந்து அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஒரிஜினலாக எடுத்து இப்போ பிக்சரில் போடுறாங்க இல்லைங்களா, எங்கூட மட்டும் பொட்டு வச்ச தங்க கோடம் சொர்க்கமே என்றாலும் அது அந்த மாதிரி போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பெரிய காப்பிரைட்ஸில் டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா எங்களுடைய நாங்கள் பண்ண வேலையை அப்படியே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காப்பிரைட்ஸ் உண்டு, டெஃபினட்டாக கொடுத்தாகணும். அது பெர்மிஷன் வாங்கணும். அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட வந்து அனுமதி கேட்கலாம். அப்படி படம் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நன்றி, இந்த படத்தில் இந்த பாடலை கொடுத்ததற்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா, சரியாக போயிருக்கோம். அவர் போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவங்க கேட்காம போடுறதுனால தான் நமக்கு எரிச்சல் வருது. நம்மளை யூஸ் பண்ணி நமக்கு பெரிய படங்கள் நம்ம ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்லவே தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம பாடல்கள் பார்ப்பது நமக்கு சந்தோஷம் தான். வந்து ஒரு அனுமதி, இளையராஜா அவர்களுக்கு நன்றின்னு ஒரு போடுறதுக்கு என்ன, ஒரு வார்த்தை போடுறதுக்கு என்ன, இந்த பாடலை கொடுத்த உதவி இளையராஜாவுக்கு நன்றி போடலாம். அப்போ எங்களை மதிக்காம நீ போயா நீ அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. இந்த காப்பிரைட்ஸுங்கிறது வந்து கம்போஸ் பண்ணப்பட்டவர்களுக்கான உரிமையான எந்தெந்த காலத்திலும் இது என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமதி வாங்கியிருக்காங்க. அதனாலாம் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஏஆர்எம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்போ அதை அடுத்தவர்கள் யூஸ் பண்ணும்போது மேடையில் பாடுறதுக்கெலாம் நான்லாம் அண்ணன்ட்ட சொல்லி அண்ணன்ட்ட பேசி அது ஒரு தடவை சண்டை கூட வந்தது ஞாபகம் நினைக்கிறேன். லைட் மியூசிக்காரங்களாம் அவங்கெல்லாம் விட்டோன்னா லைட் மியூசிக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டார் அண்ணா வந்து. லைட் மியூசிக்கு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் அது விட்டாங்க. அதனால் லைட் மியூசிக்கில் வர்றதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபுல் சாங்கும் போடாமல், ஒரு ப்ரோக்ராமும் போடாமல் ஒரு சின்ன பிட்டா இந்த பாட்டு பாடினாங்க, இந்த பாட்டு பாடினாங்கன்னு ஒன்று சாம்பிளாக போட்டிங்கன்னா அதில் ஒன்று காப்பிரைட்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஒரு பல்லவி, ஒரு சரணம், ஒரு பேக்ரவுண்டுன்னு போட்டிங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். இந்த பாட்டு பாடினாங்கன்னு சின்னதாக போட்டு விட்டிங்கன்னா எந்த காப்பிரைட்ஸும் வர்றதுக்கு இருக்காது, முடியாது. நன்றி சொல்றதுக்காக கூட நாங்க வந்து இளையராஜா சார் போய் மீட் பண்ணுவோம், சொல்லுவோம். அப்போ நாங்க எப்படினாலும் அவங்க நன்றி சொல்லும்போது ஒரு போட்டோ போடுவோம். அந்த போட்டோ கூட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது எதனால அது இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ரூல். இப்போ அமிதாப் பச்சன் சார் வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. என்னை பற்றி செய்திகளை போடக்கூடாது, ஏன்னா தவறான திரிதலோடு வருது. அதே மாதிரி ஏஐயில் எடுக்கும்போது நம்ம முகமே இல்லாமல் ஒரு காமெடியாக வந்து இப்படி போகுது. அது மாதிரி அசிங்கப்படுத்தி கொள்ள வேண்டாமேங்கிறதுக்காகவும் ஏஐக்கு நம்ம அடிமையானோம்னு சொன்னால் நம்ம மூளை வேலை செய்யாது. ஏஐயில் போய் நம்ம அடிமையாக போயிட்டோம்னா, ஃபோனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. வார்த்தையாக நான் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் காட்டிக்கலாமே தவிர அது ஏஐ பண்ணது, அதுக்கும் உங்கள் பேருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆகவே ஏஐயே நம்பக்கூடாது. நம்ம மூளையில் அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை அங்கே கொடுத்துட்டு ஓசியா கொடுப்பாங்க, பின்னால் வரும் பொறுங்க, பின்னாலும் ஆகும். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? சந்தோஷம். சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வேலையில் நீங்கள் வந்து என் கூட ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இருந்து பாருங்கள். என்னென்ன வேலைகளில் மாட்டிக்கிறோம், என்னென்ன கதைகளை கேட்குறோம், என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறோம், என்னென்ன வேலைகளில் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுக்கிடையில் இதில் கவனம் செலுத்துகிறோம்னா எங்கள் கவனம் வேறு மாதிரி போய்டும். அண்ணனே சொன்னாங்களே, நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நான் வந்து நானாக என்னுடைய திங்கிங்கில் அது என்னென்னா, நீங்கள் ஒரு டியூன் அதில் கொடுக்குறீங்கன்னு வைங்களா, இது கம்போஸ் பண்ணேன்னா அது வந்துடும். அப்போ உங்களுக்கு புதுசாக நம்ம ஏதோ ஒரு மொழியில் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு காலரை தூக்கி விடுவீங்க. அது உங்கள் மூளை இல்லை, உங்கள் மூளையில் உருவாகலை. அது அங்கே அவன் கொண்டு போய் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். நம்ம மூளையை கடைசி வரைக்கும் நம்ம மூளையில் வரக்கூடிய விஷயங்கள் தான், எழுத்துக்கள் தான், பாட்டு தான், குரல் தான் நிற்குமே தவிர மற்றவர்கள் நிற்காது. அது வேறு மாதிரி போயிடும். அதனால் ஏஐ நம்பாதீங்கிறதுக்காக அந்த மீட்டிங் இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். அது மாதிரி ஏஐயில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எல்லாருக்குமே நீங்களே பார்க்கலாம். சில நேரத்தில் காமெடியாக இருக்குது, இப்போ உருவம் கரெக்டாக இருக்குது, மற்றபடி சிரிக்கும் போது வேறு யாரோ மாதிரி பேய் மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. அது சரியாகணும். அது மாதிரி அதை கேவலப்படுத்துறதுக்காக பல பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது பரவிட்டு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான்
மேலேருந்து இப்போ ஷாருக் கான்லேருந்து இப்போ அமிதாப்ஜிலேருந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் ப்ரெஸ்ஸில் என்னை வந்து இதை பற்றி எழுத வேண்டாம், எங்கள் அனுமதி இல்லாமல் இது பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் பண்ணால் போதும். மற்றபடி வேறு எதுவும் வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் அது வந்திருக்கே தவிர இன்டர்நேஷ்னல் ரூலை ஃபாலோ பண்ணி தான் அண்ணன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு செய்தி.